ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நாம குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச 50-50 பிஸ்கட் வீட்லயே எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 கப் மைதா எடுத்துக்கலாம். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் சீனி, 1 ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் நெய், இவ்வளத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுல 1/4 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு பட்டர் பேப்பர்ல இதை வச்சுட்டு சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். பட்டர் பேப்பர் யூஸ் பண்றதுனால இது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பட்டர் பேப்பர் உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மலா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் மாவு போட்டு தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்ப இத ஸ்குவாஷ் ஷேப்ல கட் பண்ணிட்டு பிஸ்கட் பீசஸ் போட்டுடலாம். மீதியுள்ள மாவெல்லாம் தனியா எடுத்து வச்சிடலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபோர்க் இல்லைன்னா டூத் பிக் எடுத்துக்கிட்டு அதை வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கணும். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவுலையும் பீசஸ் போட்டு எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாமே கட் பண்ணியாச்சு. அடுத்தது கடாயில எண்ணெய் ஊத்திட்டு அது ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அப்பதான் பிஸ்கட்ல உள்ளேயும் நல்லா வேகும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை வெளியில எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இவ்வளவுதான் நம்மளோட 50-50 பிஸ்கட் வீட்லயே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.